ஹாய், இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் நம்பர் எக்ஸசைஸ் 1.1 11th கொஷின்ல சி பார்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஷின் ஆல்ரெடி எடுத்தாச்சு. சிக்ஸ்த் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேவா, நம்ம சி கொஷின் பார்க்கலாம். கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் ஆன்சர்ல எழுதணும். ஓகேவா, 2 3 5 7 போயிட்டே இருக்கும். each number by factor tree method or division method பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டர் ட்ரீ மெத்தடுக்கு போகலாம். ஸோ இந்த மெத்தட்ல இது தெரியும், ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நம்பரை மேலே எழுதிக்கோங்க. மேலே எழுதிட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஹெட் மாதிரி ட்ரீக்கு இப்போ 2 பிரான்ச்சஸ் கொடுக்க போகிறோம். இந்த பக்கம் என்ன பண்ணுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் எழுதணும். ஓகேவா, ஸோ இங்கே என்ன எழுத போகிறோம், ப்ரைம் நம்பர்ஸ். நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் கொஞ்சம் தெரியும். ஸோ அதே கொஞ்சம் வரைக்கும் பண்ணிக்கலாம். 2 3 5 7 இதுதான் பேசிக்காக வரும். இதுவும் டிவைட் ஆகலைன்னா அடுத்த ப்ரைம் நம்பர் போகலாம். ஸோ இதில் பாருங்க 2 போட்டாச்சு. ஸோ 2 போட்டோன்னா இந்த பக்கம் என்ன வரும், எந்த நம்பர் வரும், 114 இருக்கு இல்லையா, அப்போ 7 வரும். அடுத்து மீதி 4 இருக்கிறதுனால 2 வரும். 2 2s are 4, 7 2s are 14. அப்படியே எழுதியாச்சு. ரெண்டா பிரிச்சுக்கலாம். ரெண்டா பிரிச்சோம்னா இந்த பக்கம் இது ஈவன் நம்பர், அதனால 2 போடணும். சரியா, இந்த பக்கம் என்ன வரும்னா, இப்போ 2ஆல் உங்களுக்கு டைரெக்டாக டிவைட் பண்ண தெரிஞ்சால் எழுதிக்கோங்க, இல்லைன்னா தயவுசெய்து டிவைட் பண்ணுங்க. 2ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6, மீதி என்ன இருக்குது, 1 இருக்குது. இந்த 2 கீழே இறங்கும். ஸோ 2 6 2s are 12. ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, 36 வந்துருச்சு. ஸோ இங்கே 36ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை திரும்ப ரெண்டாக பிரிக்கிறோம். ரெண்டாக பிரிச்சோன்னா என்ன ஆகும், இது திரும்ப ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் இதில் டேரெக்டாக எழுதலாம். 1 2 is 2, மீதி 1 இருக்கும். 8 2s are 16. இதுதான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 36 டிவைடட் பை 2 பண்ணுறோம். 1 2 is 2, மீதி 1 இருக்குது, 16 இருக்குது. 8 2s are 16. இது சின்ன டிவிஷன், சின்ன கிளாஸில் படித்த டிவிஷன் தான். இருந்தாலும் நம்ம பண்ணி வேணால் பார்த்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணோம்னா 2 திரும்ப 2 போடுறேன்னா இது வந்து ஈவன் நம்பர். ஸோ 2 போட்டு எத்தனை 2s are 9 2s are 18 இல்லையா. ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம இது மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9 வந்திருக்கு. 9 வந்து என்னது, 2ஆல் டிவிசிபிள் ஆகாது, ஏன்னா அது வந்து ஆட் நம்பர். ஸோ 2 விட்டுட்டு அடுத்த நம்பர் 3 செக் பண்ணி பார்ப்போம். 3 3s are 9. ஸோ டைரெக்டாக 3 3s are 9 எழுதிக்கலாம். இந்த கொஸ்டினே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஆன்சர் எழுதணும். 144 is equal to என்ன பண்ணலாம்னா, எல்லா நம்பர்ஸும் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. அதாவது 2 எத்தனை நேரம், 2 3 4 நேரம். ஓகேவா, 2 into 2 into 2 into 2 4 நேரம் எழுதிட்டு 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 2 நேரம். ஸோ 3 into 3 இதுதான் உங்கள் ஆன்சர். ஸோ புரிஞ்சிருச்சா. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்பர் அப்படியே எழுதி 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண உங்களுக்கு சரி ஒரு வேலை தெரியலன்னா இந்த மாதிரி சைடில் டிவைட் பண்ணிவிட்டு ரஃப் ஒர்க்காக வச்சுக்கோங்க. ரஃப் ஒர்க்காக வந்திருக்கு இல்லையா, அதில் வச்சுக்கோங்க. அப்புறம் அடித்தாலும் சரி சரி. நீங்கள் மெயினாக இது தெரிஞ்சால் எழுதிடலாம், தெரியலைன்னா இப்படி பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிவிஷன் மெத்தடுக்கு போகலாம். ஸோ நம்ம கொஸ்டினை எழுதிக்கலாம். 144 என்ன பண்ண போகிறோம், 2ஆல் டிவைட் பண்ணுவோம், ஏன்னா ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 2s are 14, 2 2s are 4. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 2s are 6, மீதி 1 எங்கே போட்டுட்டு இந்த நம்பர் ஃபுல்லாக சேர்த்து எடுத்துக்கணும். 6 2s are 12. திரும்ப எழுதும்போது 2 1 2 is 2 வரும், மீதி 1 இருக்கும். இந்த 16 ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா 8 2s are 16. திரும்ப 2 போட்டிங்கன்னா 9 2s are 18. திரும்ப 2ஆல் ஆகாது, ஏன்னா ஆட் நம்பர்ஸ், இது அவ்வளோமே ஆட் நம்பர்ஸ், அதனால ஈவன் நம்பர்ஸ், அதனால டெசிமல் பை 2 போட்டோம். இது இப்போ ஈவன் நம்பர் இல்லை, which is our odd number. ஸோ அடுத்த நம்பர் செக் பண்ணி பார்த்தோம்னா 3 3s are 9, அதனால 3 போட்டுக்கலாம். எதுக்கு 2 போட்டோம், எதுக்கு 3 போட்டோம்னு புரியுதா. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி நம்ம ஆன்சர் எழுதிடலாம். 144 is equal to 2 எத்தனை நேரம், 4 டைம்ஸ். அதை மிஸ் பண்ணாதீங்க, தப்பாயிரும். 2 into 2 into 2 into 3 into 3. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம ஆன்சர் ஸ்டெப் எழுதிக்கலாம். இப்படி எழுதி விட்டுட்டாலும் ஓகே தான், ஆனால் பெட்டர் ஆன்சர்னு ஒரு ஸ்டெப் எழுதி எப்போவுமே ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா, 144 is equal to 2 into 2 into 2 into 2 into 2 into
3 into 3. 1 மார்க் கொஷின் தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் எழுதி பழகுறது குட் ப்ராக்டிஸ். ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர். புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சமக்கு அடுத்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.